என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவின் பெருமைகளை நாம் தினம் தினம் பேசுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பதிவுகளை என்னால் ஒரு நாள் மட்டுமே போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுக்கு எனக்கு நேர காலம் குறைவாக இருப்பதால், இல்லை என்றால் 1 மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் என்னால் அவரின் பெருமையை பற்றி வீடியோவாக போடுவதற்கு நிறைய தகவல்கள் என்னிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. நேரம் காலம் இவற்றை எல்லாம் கருதி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவதற்கே பாபா எனக்கு நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். பாபாவின் ராம நவமி மற்றும் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக சீரடியிலும் தொடங்கிவிட்டது. அதற்கான கொடியேற்று விழா நேற்று அங்கு தொடங்கி இருக்கிறது. அதை போல இங்கே நாம் கடந்த 2 மாதமாக அதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பாபாவின் ஆசீர்வாதத்தால் இந்த ராம நவமி மிக சிறப்பாக நடைபெறும் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தால் இது நடைபெறும். இன்றைக்கு நான் பாபாவின் உதியை பற்றி ஒரு சில உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உதியின் பெருமையை நான் பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஒரு சகோதரி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் பின்னால் வரும் அந்த ஆடியோவை கேளுங்கள். அந்த சாய் சகோதரிக்கு பாபா செய்த அற்புதம், அது யாரும் நினைத்து பார்க்காத அற்புதம், மிகவும் அருமையான அற்புதம். அதை பாருங்கள். உதியை பற்றி சீரடி இந்த சாய் சச்சரிதத்தில் கூறியிருக்கும் அந்த வார்த்தையை கேளுங்கள். பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார். அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும். உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது: ரமதே ராமாவோஜி ஆவோஜி உதியாங்கி கோனியா லாவோஜி லாவோஜி ரமதே ராமாவோஜி ஆவோஜி உதியாங்கி கோனியா லாவோஜி லாவோஜி அப்படின்னு பாபா அந்த உதியை பத்தி அவ்வளவு ஆனந்தமா பாடுவாரு. இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா, ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும், உங்களுடன் உதி மூட்டை கொண்டு வாரும் வாரும். ஓ விளையாட்டு ராமா வாரும் வாரும், உங்களுடன் உதி மூட்டை கொண்டு வாரும் வாரும் அப்படின்னு பாபா தான் ஆனந்தமா இருக்கும்போது இந்த பாட்டை தான் அழகா பாடுவாராம். உதியோட பெருமையோட ராமரை அவர் அந்த உதி மூட்டையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையா பாட்டு பாடியிருப்பாராம். அவர் பாட்டு பாடுவது ரொம்ப பிடிக்கும் என்பதற்கு காரணம் இதுதான். ராமநவமி அன்று நீங்கள் பாட்டு பாடுங்கள் சொன்னது காரணம் இதுதான். ஏன்னா பாபாவுக்கு பாடல்கள் பாடுவது மிக மிக பிடிக்கும். நீங்கள் 2 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செய்வதோட 2 பாடல்களை அவருக்கு முழு மனதோடு பாடி பாருங்கள். கண்டிப்பாக பாபா உங்களோடு பாடுவார். உதி செய்த நன்மைகள். ஒரு டாக்டர் இருந்தார். அவரின் சகோதரியின் மகனான குணமாக்க இயலாத எலும்புருக்கி நோயால் துன்பப்பட்டான். டாக்டர் தாமு அவர்களின் சகோதரர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் எல்லாவித சிகிச்சையும் அறுவை சிகிச்சை முயன்றும் பெரும் துன்பத்திற்கும் ஒரு முடிவில்லை என்று முடிவுக்கு வந்தார்கள். அந்த சிறுவனின் உறவினர்கள் அந்த சிறுவனின் பெற்றோர்களிடம் தெய்வீக உதவியை கோரும்படியும் குணமாக்க இயலாத வியாதிகள் எல்லாம் தனது வெறும் கடைக்கண் பார்வைகளால் மட்டுமே குணமாக்கிவிடும் சாய்பாபாவிடம் முயற்சிக்கும்படி அறிவுறுத்தினார்கள். எனவே பெற்றோர்கள் சீரடிக்கு சென்றார்கள். பாபாவின் முன்னர் வைத்து பணிவுடன் மரியாதையுடன் வேண்டினார்கள். தங்கள் பயனை காக்கும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள். கருணையுள்ள பாபா அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். இம்மசூதியை அடைக்கலம் புகுவோர் இந்த பிறவிலும் காலத்தின் முடிவு வரையிலும் எதை குறித்தும் கஷ்டம் பட மாட்டார்கள். இப்போது கவலையற்று இருங்கள். உதியை நோய் கட்டியின் மீது தடவுங்கள். 1 வாரத்திற்கு அவன் குணமடைவான். கடவுளை நம்பு. இது மசூதி அல்ல, துவாரகம் ஆகி. இவ்விடத்தில் காலடி வைப்பவன் துரிதமாக உடல் நலத்தையும் மகிழ்ச்சியும் பெறுவான். அவனுடைய தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்றார். பையன் பாபாவின் முன்னால் உட்கார வைக்கப்பட்டான். நலிவுற்ற பகுதியின் மீது பாபா தமது கையை வைத்து தடவி அவன் மீது தனது அன்பு பார்வையை செலுத்தினார். பையன் மகிழ்ச்சி அடைந்தான். உதியை தடவிய பின்னர் அவன் குணமடைய தொடங்கினான். சில நாட்களுக்கு பின்னர் பூரணமாக ஆரோக்கியமானான். பின்னர் பாபா உதியினாலும் அருட்பார்வையினாலும் குணப்படுத்திய பாபாவிற்கு அந்த
பெற்றோர்கள் நன்றியை தெரிவித்து அனுப்பினார்கள். எவ்வளவு பெரிய அற்புதம் அங்கு செஞ்சார். டாக்டரால் கைவிடப்பட்ட அந்த சிறுவனை தனது பார்வையால், தனது உதியால் குணப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். இது மசூதி அல்ல துவாரகமாயி என்று கூறியதற்கு காரணம், அவர் துவாரகமாயி கிட்டத்தட்ட 60 வருட காலம் அங்கு மக்களுக்கு பயனளித்து வந்தார். எனவே சிரடி செல்லும் நண்பர்கள் துவாரகமாயில் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்பது கூறியதற்கு காரணம் இதுதான். எனவே இந்த உதி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் பலமுறை அறிந்திருப்பீர்கள். இந்த சகோதரியின் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேளுங்கள், மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். இன்னொரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன தொலைபேசியில் பல சாய் சகோதரர்கள் பேசிக்கொண்டு, சாய்ராம், ஒரு வாரத்தில் என் கடன் பிரச்சனை தீரணும், அதுக்கு நான் யூடியூப்ல ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், அதை செஞ்சு பார்க்கலாமா? இல்லை இன்னொருத்தங்க, எனக்கு பணம் உங்கள் வீட்டில் வந்து செல்லும் சேர வேண்டுமா, இதை செய்யுங்கள் எனக்கு பார்த்தனே, அது ஓகேவா? 10 நாளில் நீங்கள் கோடீஸ்வரனா ஆகலாமா அப்படின்ட்டு பல நிகழ்ச்சிகள் யூடியூப்ல வருது. சாயம், இதெல்லாம் உண்மையா, இதை செஞ்சு பார்க்கலாமா எப்படின்னு என்கிட்டே கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன் சாய்ராம். அந்த கதை என்னன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அது நேற்று எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சின்ன கதை, உண்மையிலே மிக சிறப்பான கதை. அதை கேட்டு பாருங்க, தெரியும். 400 ரூபாய் கொடுத்தால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று பெரிய விளம்பரத்தை பார்த்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. வெறும் 400 ரூபாய் கொடுத்தா வாழ்நாள் ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாமா, அப்பா ஜாலியா இருக்கலாம் போல, நம்ம எந்த வேலைக்கும் போக வேணாம், நம்ம பாட்டுன்னு உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தால் 5 400 எடுத்துமே கொடுத்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுட்டு வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடலாம்னு நினச்சி அந்த கிராமமே அந்த விளம்பரம் பண்ண முகவரியை நோக்கி போகுது. அவங்க முகவரி பண்ணவங்க என்ன பண்ணாங்க, லைன்ல நிக்க வச்சாங்க. எல்லாம் இந்த லைன்ல நிக்கணும், இங்க உள்ள வரணும், இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போகும்போது யாருக்கும் தெரியும், வெளியே அனுப்பிச்சிடும், ஏன்னா யாருக்கு ரகசியம் வெளியே தெரியக்கூடாது சொன்னோன்னே எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு முதல்ல ஒருத்தர் உள்ள போறாரு, சாய் இந்தாங்க 400 ரூபா கொடுக்குறேன், எனக்கு வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த பொருளை கொடுங்க, நானும் வாங்கிட்டு போனோன்னு ஆவலா இருக்கிறேன்னு. உள்ள போனோன்னு வாங்க வாங்க நான் தரேன் சொல்லிட்டு ஒரு பெரிய சேர் ஒன்று காட்டுவாரு, மரத்தால் செய்யப்பட்ட சேரு, ஸ்டூல் ஒன்று செஞ்சுட்டு, இதுதாங்க 400 ரூபாய், இது எடுத்துன்னு போய் வீட்டில் நீங்க வச்சீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா இது மேல உட்காந்து சாப்பிடலாம், இது உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இது நீங்க வெளியெல்லாம் வாங்கினீங்கன்னா விலை அதிகமா இருக்கும், நாங்க உங்களுக்கு குறைச்ச விலையில தரோம் 400 ரூபாய், இது மேல உட்காந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிடலாம், எனவே இதை வாங்கின்னு போங்கன்னு சொல்லிட்டு இந்த 400 ரூபா வாங்கின்னு பின்னாடி சைடே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதை வாங்கின்னு வெளியே வந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே நாம எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் அந்த விளம்பரம் பண்ணது சரியாக இருந்தாலும், ஆனால் உண்மையா அந்த விளம்பரம் பண்ணவர் மிகப்பெரிய புத்திசாலி. வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் சொன்ன காரணம் வேற, ஆனா மக்கள் அதை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. எனவே நான் எப்போதுமே சொல்வது ஒரே வார்த்தை, கடவுளை மட்டும் நம்புங்கள். கடவுள் தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார். கடவுளை நம்பால் மற்ற எதையை நம்பினாலும் நாம் கடைசியில் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். கடவுளை மட்டும் நம்புங்கள். கடவுள் மட்டுமே நமக்கு நன்மை செய்வார், நம்மோடு இருப்பார், நம்மளுடன் தேவைகளை தீர்த்து வைப்பார், நமக்கு வேண்டியதை செய்வார், நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அளிப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த மாதிரி போலியான விளம்பரங்களை நீங்கள் உதாசனைப்படுத்துவீர்கள் என்பதை நான் இத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஒன்றே, அவர் சத்குரு சாய்பாபா, அவர் பாதத்தை சரணடைந்தவர்கள் ஒருபோதும் வீணாக போனதில்லை. இது சாயின் வாக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே சாயோட நிறைய மிரக்கிள்ஸ் நானும் எங்கள் ஃபேமிலியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. சாயும் நாங்களும் ஒரே குடும்பம் தான். அவரை நாங்கள் பிரித்து பார்த்ததே கிடையாது. எனக்கு இப்போ வயசு 30 ஆச்சு. ஒரு 25 வருஷமாக எனக்கு சாய் வந்து என் கூடவே தான் இருக்கார். நிறைய மிரக்கிள்ஸ் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாள் கூட அவரோட பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஆனால் ரீசெண்டாக ஒரு பெரிய மிரக்கல் நடந்தது என் லைஃப்பில். அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கிட்டேயும். ஃபஸ்ட்டு எனக்கு ஜான்வரி 27 என்னாச்சுன்னா, எனக்கு ரொம்ப முதுகு வலி வந்து என்னால் படுக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல. உடனடியாக ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போகும்போது சொல்லிட்டாங்க மசில் வீக்னஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் நாளைக்கு வந்து பெட் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வேலை விட்டாச்சு. எனக்கு ஒரு பாப்பா இருக்கான். பாப்பாவும் 6 வயசு ஆச்சு.
அதனால பாப்பாவை வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த நிலமையில என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல. அப்புறம் என் கூட தங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. அப்போது ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு மாதம் ஃபெப்ரவரி 17th வரைக்கும் நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு வலி குறையவே இல்லை. ஃபெப்ரவரி 17th வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணோம், என் கால் வந்து ஒரு சைடில் நம்னஸ் ஆகிடுச்சு. அதனால என்னால் நடக்க முடியல. அப்போது டாக்டர்ஸ் அதை வந்து ஒரு ஹீட் தெரப்பி பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு. அப்போ எனக்கு அந்த இடத்துல ஹீட் தெரப்பி பண்ணும்போது நான் உணரவே இல்லை அங்கே ஹீட் படுதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்படி நம்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால என்னால் நடக்க முடியலன்னு அப்போ தான் கன்க்ளூஷன் சொன்னாங்க. அதனால உடனடியாக ஒரு அட்மிட் பண்ணணும், ஒரு 12 days ஒரு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, சாய்கிட்ட கேட்காம நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். சரி, அவர்கிட்ட ஒரு நிமிஷம் நான் இருந்த இடத்துலையே கேட்கும்போது சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எந்த டெசிஷன் எடுத்தாலும் நாங்கள் அப்படி சாய்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கிற பழக்கம். அப்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஹாஸ்பிட்டலில் சொன்னேன், ஒரு 2 நாள் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு, நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வர அப்படின்னு. அப்போது இம்மீடியட்டாக அட்மிட் ஆகணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு வேறு ஒன்றுமே தோணல. சாய்கிட்ட வந்து சாய், எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. உங்களுக்கு தெரியும் என் நிலமை, சின்ன பாப்பா இருக்கான், இப்படி போய் நம்ம அட்மிட் ஆக முடியாது. இப்போது என்ன பண்ணணும் சாய், எனக்கு வந்து எல்லாமே கஷ்டமாக இருக்குது. ஃபினான்ஷியலியும் கஷ்டம், நான் இப்போ அட்மிட் ஆனால் பாப்பாவுக்கும் கஷ்டம். எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஒரு வே காட்டணும்னு சொன்னேன். அப்போது எனக்கு உதி போடணும் அப்படின்னு அப்போ எனக்கு சாய் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது பாப்பா வந்து சொன்னா என்கிட்ட, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ எப்போவுமே சொல்லுவேல உதி போடணுன்னு, ஆனால் உனக்கு இவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லை, நீ ஏன் உதி போடவே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, சரி பாப்பா மூலயமா சாய் சொல்ல வராருன்னு புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடியே எனக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் வந்து பாபா வந்து சொன்னார், உனக்கு வந்து ஒரு ஆம்பளை பையன் பிறக்க போது, உன்னை ப்ளெஸ் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு தெரியும், அவன் மூலயமா எனக்கு வந்து சாய் நிறையா சொல்லுவார், அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பா சொன்னோன்னே உடனடியாக அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம இவ்வளோ நாள் இதை பண்ணலையே, இதை உணர வைக்க தான் சாய் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உதியை வந்து பேஸ்ட் பண்ணி ஃபெப்ரவரி 18, 19, 20 3 நாளும் காலையில் ஈவினிங் ரெகுலராக போட்டுட்டு வந்தேன், ஃபுல் ஃபெய்த்தோட. நீங்களே ஒரு டாக்டருங்கிறது, இதுதான் என் ப்ரேயராக இருந்தது, நீங்களே ஒரு டாக்டருங்கிறத நான் இவ்வளோ நாள் மறந்துட்டேன் சாய், இது எப்படி மறந்தேனே எனக்கு புரியல, என்னை உணர்த்திட்டீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எது உடம்பு சரியில்லைனாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உதி தான் மருந்து, அது நான் கண்டிப்பாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பித்தேன். அப்புறம் நம்னஸ் எனக்கு வந்து வெட்னஸ்டே நைட் வரைக்கும் இருந்ததுங்க. எப்படி கண்டுபிடிச்சோன்னா, ஐஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு உணர்ச்சியே இருக்காது காலில். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே மார்னிங் நான் வந்து ஆக்சுவலாக முன்னாடி எப்போவுமே ஐஸ் வச்சுட்டு தான் உதி வைக்கிறது, ஐஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான். அந்த தேர்ஸ்டே மட்டும் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு உதி வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் போய் ஐஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண எனக்கு உணர்ச்சி வந்துருச்சுங்க. அந்த அந்த மினிட்லேருந்து நான் இன்னுமே வெளியே வரல. அது எப்படி எனக்கு உணர்ச்சி வந்ததுன்னு எனக்கு புரியல. டக்குன்னு சாய்கிட்ட திரும்பி, சாய் இது இது என்னால் நம்பவே முடியல, என்ன நடந்ததுன்னே புரியல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியல, நீங்கள் கூடவே இருக்கீங்க, ஆனால் இது உதியோட மகிமை எனக்கு புரியல, ரொம்ப நன்றி சாய், இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இப்போல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ஆனால் நம்ம சாய் நமக்கு இவ்வளோ ஒரு வரப்பிரசாதம் தந்திருக்காரு, அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உடனே கால் பண்ணி சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கே கிளம்பி
போய் நான் சொன்னேன், எனக்கு சரியாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா எப்படி சரியாச்சுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்படியே விபூதி வச்சேன், எனக்கு சரியாயிடுச்சுன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடிஞ்சதுங்க. ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னுமே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன். மீனிங் எனக்கு மெதுவாக நடக்க முடியுது எனக்கு. நீங்கள் கேட்கலாம், இன்னுமே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், ஃபுல்லாக க்யூர் ஆகலைன்னு சொல்லிட்டு. பாபா கிளியராக சொல்லியிருப்பாரு, நம்ம பண்ண கர்மாஸ் வந்து நம்ம அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவரோட இதனால் அவரோட மர்சியால் நம்ம வந்து நம்மளோட கர்மாவை வந்து அவர் வந்து குறைக்க முடியும். அவருக்கு அந்த சக்தி இருக்குது. அவர் வந்து சாய் தயாலுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவரளவுக்கு யாருமே வந்து உருகி போக மாட்டாங்க பாசத்தினால. நம்ம பாசம் காட்டினா அவர் வந்து உருகி போயிடுவார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் சாயை எவ்வளோ பெருசாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது அந்த பெயின் நான் அண்டர்கோ பண்ணேன், அது என்னோட கர்மா. அப்புறம் இப்போ வந்து ஸ்லோவாக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதுவுமே என் கர்மா. இந்த ஃபேஸ் நான் அண்டர்கோ பண்ணணும். ஆனால் மேஜர் திங் என்னோட நம்னஸை வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரு. ப்ளஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக இப்போ பெயின் இல்லை. இப்போ ஃபிசியோதெரப்பி போயிட்டுருக்கேன். ரொம்பவே பெட்டராக இருக்கேன். ஃபேமிலியிலையும் பாப்பாவையும் நல்லா பார்த்துக்க முடியுதுங்க. அதனால நான் சொல்கிறது ஒன்று தான், உதியை வந்து நம்ம எப்போவுமே துணி வந்து துணி அம்மான்னு சொல்லுவாங்க. துணி அம்மா கொடுக்குற இந்த உதி வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும். யாருமே ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகாதீங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு உதி எடுத்து தண்ணியில் போட்டு சாப்பிடுங்க, இல்லை அஃபெக்டட் ஏரியாவில் உதி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாயோட ஃபேத் இருந்தால் கண்டிப்பாக சரியாகுங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுங்க. சாயோட ஃபோட்டோஸ் கொடுங்க. எல்லாருமே ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வந்து வாழணுன்னு தான் சாய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நம்ம சாய் ஃபேமிலி வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மிரக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணால் ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ். சுவாமிக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லாலும் பத்தாது. அந்த கடனை நம்ம அடைக்கவே முடியாது. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் சுவாமிக்கு. நீங்களும் சுவாமி மேலே நிறையா ஃபேத் வைங்க. நம்பிக்கை வந்து கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றும். அதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸ். ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.